இன்றைய அரங்கில் வேர்ட்ஸ்மித் சிகரம் ஃபேமிலி பட்டி ஷோவில் வந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் இளைஞர்கள் ஏன் மியூசிக் கன்சர்ட் இது போன்ற நிகழ்வுக்கு போகும்பொழுது அப்பாவிடம் மட்டும் போய் அனுமதி பெறாங்க, அம்மாவிடம் இல்லாமல் அப்பாவிடம் மட்டும் போய் சில விஷயங்களுக்கு அனுமதி பெறாங்க இல்லையா? ஸோ அது ஏன் நடக்கிறது என்பதை பற்றி நம்ம கலந்துரையாட போகிறோம். இப்படி இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏன் இளைஞர்களுக்கு வருகிறது? இது போன்று அவர்கள் கேட்கும் பொழுது தந்தைமார்கள் அதை எப்படி கையாள்வது என்று பல நுணுக்கங்களையும் ஆலோசனைகளையும் வழங்க திருமதி சரோஜினி பத்மநாபன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். திருமதி சரோஜினி பத்மநாதன் அவர்கள் 35 வருடங்களுக்கு மேல் இவர் பொதுத்துறை நிறுவனத்தின் இயக்குநராக அனுபவம் கொண்டவர். சமூக ஊடக அரங்குகளின் பல தேசிய குழுக்களிலும் அமர்வு நபராக திகழ்ந்தவர். பிள்ளை வளர்ப்பில் பட்டயப்படிப்பு மேற்கொண்டு பெற்றோர்களுக்கான நல்ல பல பயிலரங்குகளை நடத்தியுள்ளார். சிண்ட அமைப்பின் தலைமை இயக்க முன்னாள் அதிகாரியாக 5 வருடங்கள் தன் பங்களிப்பை நல்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சமூக சேவைக்கான பல விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார். வணக்கம் திருமதி சரோஜினி பத்மநாபன். வணக்கம். இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கன்சர்ட் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அம்மாவிடம் போய் அதுக்கான அனுமதி கேட்காம அப்பாவிடம் சென்று புத்திசாலித்தனமாக வந்து அனுமதி கேட்கும் பழக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இது மாதிரி அவங்க கேட்கறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 19 வயதவருக்கு யாருக்கிட்ட போய் பேசினா என்ன காரியம் நடக்கும்னு நல்லாவே தெரியும். அதுதான் அந்த புத்திசாலித்தனம். அப்பா கிட்ட போனால் சில விஷயங்கள் நடக்கும், அம்மா கிட்ட போனால் சில விஷயங்கள் நடக்கும். 2 பேருக்கு சேர்ந்து பேசினோம்னா நமக்கு பிரச்சனை தான் நடக்கும். அதனால அப்பா கிட்ட நடக்கிற விஷயத்தை பற்றி அப்பாட்ட பேசுவோம் அப்படின்னு பேசுகிறாரு. இது போன்ற இளைஞர்கள் கேள்வி கேட்கும்போது தந்தைமார்கள் இதை எப்படி வந்து கையாளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ அந்த 19 வயதுல அப்பா கிட்ட வந்து தனியாக வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு மியூசிக் கான்சர்ட் போகணும்னு ஆசைப்படுறப்பா, எனக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்ட்டு. அப்பா வந்து என்ன செய்யலாம்? 3 விஷயங்கள் செய்யலாம். சரி, போய் வாங்கி கொடுத்துடலாம், இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்கிறேன் செஞ்சுக்கலாம், இல்லாத 3வது முக்கியமாக அம்மா கிட்ட கேட்டு நாங்கள் 2 பேரும் கலந்து முடிவெடுத்து பிறகு நான் உனக்கு அந்த டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்பா சொல்லலாம். இந்த 3 விஷயங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா பிள்ளை வந்து யாருக்கிட்ட வந்து இந்த மெனிப்புலேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தைகள் புத்திசாலித்தனமாக இங்கே போய் பேசி அங்கே போய் பேசி செய்யாமல் அவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த கேள்வி அப்பா கிட்ட கேட்டாலும் சரி, சரியான அம்மா கிட்ட கேட்டாலும் சரி, 2 பேர் சேர்த்து தான் முடிவெடுப்பாங்கிறது பிள்ளைக்கு நன்றாகவே புரிய வரும். இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காலத்து இளைஞர்கள் மியூசிக் கன்சர்ட் இது மாதிரி போகணும்னா தந்தைமார்களிடம் வந்து தாய்மார்கள் இல்லாமல் தந்தைமார்களிடம் வந்து அனுமதி கேட்குறாங்க இல்லையா? ஸோ இப்படி அவங்க பண்ணும்போது அவர்களை எப்படி சிறந்த முறையில் கையாளணும்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து பெற்றோர்கள் என்ற முறையில் 2 பேருமே வந்து கலந்து யோசனை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமாக. இந்த 15 வயதினர் முக்கியமானது என்று நான் சொல்லும் பொழுது 15 வயதினர் நண்பர்களோட சேர்ந்து மியூசிக் வீடியோ பார்க்கறது மியூசிக் கான்சர்ட் போகிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அங்கே என்ன நடக்க போகுது, அங்கே என்ன நடக்குங்கிறது சில சமயம் தாய்மார்களுக்கு தெரியாது. அதனால இப்போ ஒரு பயத்தில் அவங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பாக்கள் ஒரு சமயம் அவங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம், 2 நண்பர்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அப்போ அதனால வந்து இது வந்து ஒன்றும் பிரச்சனையான விஷயம் இல்லை, அதனால செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே இந்த ஒரு ஃபேமிலி மீட்டிங் என்று ஒரு பழக்கத்தை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீட்டில் வந்து வச்சுக்கிறது நல்லது. 15 வயதினர்னு சொல்லும் பொழுது நல்ல காரியங்களுக்காகவும் கேட்பாங்க, சில விஷயங்கள் நமக்கு பயவு ஏற்படுத்தக்கூடிய காரியங்களுக்காகவும் கேட்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன்றாக உட்கார்ந்து அமர்ந்து அது என்ன நிகழ்வு, அது எங்கே நடக்குது, அதுக்கு எவ்வளோ பணம் தேவை, எப்போ போனால் எப்போ நீங்கள் திரும்ப வருவீங்க, அதில் யாரெல்லாம் வராங்க, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் எல்லாருக்குமே ஒரு தயார் நிலை செய்யறதுக்காகத்தான் நான் செய்ய சொல்கிறது. தயார் நிலைன்னா அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், பையனும் அது கொண்டோம் கரெக்ட் சரியான வார்த்தைகளையும் சரியான நுணுக்கங்களையும் சரியான இன்ஃபர்மேஷனும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து முடிவெடுக்கிறது சிறப்பாக இருக்கும். அப்போ அங்கே என்ன தேவை? ஓப்பன் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அனைவரும் ஒன்றாக சேர்த்து பேசக்கூடியது.
பில்டிங் ரெப்போ சொல்லுவாங்க, ஒருத்தர் புரிந்து கொள்வது. அதுக்கும் இந்த மாதிரியான மீட்டிங் சொல்லக்கூடிய சேர்ந்து பேசுவது, கலந்து உரையாடுவது நல்ல ஒரு வழக்கத்தை வாழ்க்கையில ஏற்படுத்தும். அது காலப்போக்கில் அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக விடும். அதாவது ஏதாவது ஒரு செய்யணும்னா சேர்த்து தான் நம்ம பேசணும். தனித்தனியாக ஒருத்தர் கேட்காம செய்யக்கூடாது. அப்படிங்கிறது 15 வயதினருக்கும் இளைஞர்களுக்கும் நன்றாகவே தெரிய வந்துவிடும். அப்போ அந்த பில்டிங்கிறப்போ ஓப்பன் கம்யூனிகேஷன், ஒன்றாக சேர்ந்து பேசுவது. இதில் முக்கியமாக சேர்க்கக்கூடியது என்னன்னு சொல்வேன்னா நம்பிக்கை. ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை, அதிகமாக நம்பிக்கையை நம்ம போடுறோம். இப்போ நம்ம பிள்ளைகளையும் நம்பி தான் நம்ம செய்ய போகிறோம், பிள்ளைகளும் நம்பி. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்பொழுது அந்த குடும்பத்தில் அதிகமாக என்ன ஏற்படும்? ஒற்றுமை, புரிந்துணர்வு, ஆதரவளிக்கும் தன்மை, இதெல்லாம் சேர்ந்து நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் முடிவெடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்ப இதே எங்க வீட்டுல நடந்தது. இது உண்மையாக நடந்த சம்பவம். என்னுடைய 15 வயதுல 3 பெண்கள். அவங்களுக்கு இந்த லிங்கின் பார்க்க, இந்த டான்ஸ் மியூசிக் கான்சர்ட் பார்த்தது ரொம்ப ஆசை. எனக்கு அப்படின்னாலும் என்னன்னு தெரியாது. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் அவங்க பெரியவங்களாயிட்டாங்க. அந்த 20 வருஷத்துக்கு முன்னால லிங்கின் பார்க்கனாலே என்னன்னு மியூசிக் தெரியாது எனக்கு. ஆனா அவங்கெல்லாம் கரப்பு கரப்பா ஆடை போட்டிருப்பாங்க மட்டும் தெரியும். கரப்பு கரப்பா அரைச்சிருப்பாங்க. நிறைய மெட்டல் டான்ஸ் வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. இது சரிதானா சரி இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எனக்குள்ளே ஏற்பட்டது. பிள்ளைங்க அப்பாவுக்கு தான் போய் கேட்டாங்க. அப்பாவும் சரி நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு முன்னால என்ன செஞ்சாங்க, என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுதான் என்னுடைய அனுபவத்தில் உண்மையாக நடந்த விஷயம். அதுதான் பிள்ளைங்க அப்பாடி கேட்குறது, அப்பாவுக்கு ஒரு சமயம் தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு கேட்டுருப்பாங்க. ஆனால் அப்பா என்னோட கேட்டு அவங்க மட்டும் போகிறது மட்டும் இல்லாமல் அப்பாவும் ஒரு டிக்கெட் எடுத்துட்டு 4 பேருமே சேர்ந்து போய் கான்சர்ட் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா எனக்கு அந்த மெட்டல் மியூசிக் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சத்தமாக தான் எனக்கு பிடிக்காது. அதனால நான் போகலை. ஆனாலும் பிள்ளைங்களுக்காகவே நான் வீட்டில் இந்த மியூசிக்கெல்லாம் கேட்டேன். அப்போ நான் மியூசிக் கேட்கும் பொழுது பிள்ளைங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அம்மாவும் நம்மளை பற்றி, நம்ம ஷேர் சில காரியத்தை பற்றி புரியுது. அவங்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களே, அவங்க வராட்டி பரவாயில்ல, ஆனால் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களேட்டு ஒரு நல்ல புரிந்துணர்வு, அதற்கு மேலாக ஒருவர் மேலே ஒருவர் காட்டக்கூடிய அன்பு அதிகமாக வெளிப்பட்டது. நான் உணர்ந்தேன். அதுலேருந்து பெற்றோர்களுக்கு சொல்வது என்னென்றால், வீட்டில் இந்த சின்ன கதையின் மூலம், உண்மையான சம்பவத்தின் மூலம் தயவு செய்து ஒன்றாக உட்கார்ந்து பேசுங்க, புரிந்து கொள்ளுங்க, அன்பு செலுத்துங்க, நம்பிக்கை வைங்க. அவ்வளவுதான். இப்போ ஒன்றாக உட்கார்ந்து பேச வேணும், எந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம வீட்டில் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உணவு சாப்பிடும் பொழுது அது ஒரு நல்ல நேரமாக எடுத்துக்கலாம். அப்படி உணவு சாப்பிட்டுக்கிட்டு பேசும்போது சில சமயம் குழப்பமாக இருப்போம். இந்த சமயத்தில் இதை பேசணுமா, ஒரு கரசாரமாக ஆயிடுச்சுன்னா அந்த உணவு சாப்பிட்றதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால என்ன செய்யறாங்கன்னா, ஃபேமிலி மீட்டிங்னு ஒரு டைம் வச்சுக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சர் டைம். ஒரு சனிக்கிழமை சாயந்தரமோ அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக காலை நேரமோ, அந்த மாதிரி குடும்பத்தோட யாருக்கெல்லாம் ஒற்றுமையின் மட்டும் இல்லை, ஒன்றாக இருந்து சேர்றதுக்கு அந்த நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தை குடும்பமாக இருந்து யோசனை செஞ்சு முடிவெடுத்து பகிர்ந்து கொள்ளலாம். அதுதான் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரங்கிற்கு இன்று உங்களுடைய அருமையான கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். Thank you for tuning in today's episode of Sigaram Family Buddy. We hope you found today's speaker insights valuable and enlightening. For more such enriching podcasts and updates, don't forget to subscribe and follow our Singapore Parents Academy social media channels. Until next time, stay connected and most importantly, spend time with your family. Meet you in the next episode. Bye.